விருச்சிக ராசி. எந்த ஜோதிடர்களுமே தினமுமே ஒரு முறையாவது விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற கேள்வியை எதிர்கொண்டபடி தான் இருக்காங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பலாப்பழம் போன்றவங்க. அவர்கள் முள்ளா இனிப்பா என்று கண்டறிய முடியாத புதிருக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். புலியின் பாய்ச்சல் போல எங்கிருந்து எப்படி பாய்கிறார்கள் என்பது கணிக்க முடியாதவர்கள் என்பதால தான் இந்த கேள்வி ஜோதிடர்களுக்கு அன்றாடமாக வாடிக்கையாகி விட்டது. நட்சத்திர மண்டலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை ஆகிய நட்சத்திரக்காரங்க தான் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. இந்த நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் மாறுவதும் உண்டு. உதாரணத்திற்கு கேட்டையில் பிறந்தவங்க கோட்டையை கட்டி வாழ்வாங்க என்பது ஜோதிட ரீதியான உண்மை. இருப்பினுமே ராசி என்று வந்துவிட்டால் பல குண அதிசயங்கள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கிரகம். செவ்வாயின் அதிபதி முருகன். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் முருகனை வழிபடுவது மிக மிக அவசியம். திருச்செந்தூர் உட்பட்ட அறுபடை வீடுகள் சென்று நீங்கள் வழிபட்டாலும் அதிரும் மழை கொட்டும். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக மாநிலம் நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுப்பிரமணியர் சுவாமி கோவிலுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய அற்புதமான ஒரு தலம். விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே தீவிரமானவங்க. அவங்க சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டிருக்கக்கூடியவங்க. ஈஸியாக எதையும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க. ஈஸியாக யாரிடமும் நெருங்க மாட்டாங்க. யோசித்து அனைத்து கோணங்களிலுமே இவர்கள் பரிசீலித்த பிறகுதான் நெருங்குவாங்க. நெருங்கிய பிறகு மிகவும் உண்மையானவர்களாக இருப்பாங்க. கோபம், அன்பு, வேலை, கலை என எதை எடுத்தாலுமே அதில் மிகவும் தீவிரமாக அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. நண்பர்கள் மிகவும் விசுவாசமானவங்க. இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பாங்க. தங்களுடைய மனது வைத்தால் எதையுமே சாதிக்க முடியும் என நம்பக்கூடியவங்க. நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. இவர்களிடம் பொய்யான உறவுகள் நீடிக்க முடியாது. உண்மையோடு நடக்கக்கூடியவங்க. இவர்கள் அன்பாக பார்த்து கொள்ளக்கூடியவங்க. அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள். தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்களிடமிருந்து பாதுகாப்பாங்க. ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் இவர்களிடம் தனிப்பட்ட வாழ்க்கையே அவ்வளவாக தெரியாது. எதிலுமே ஆழமானவர்கள் என்பதால் சிந்தனையின் அப்படிதான். எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க சந்திக்க தொடங்கினா அதில் ஒரு கரை காணாமல் திரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு மர்மங்களையும் தத்துவ ரீதியாக ஆராய்வதில் வல்லவங்க. படைப்பாற்றல் மிக்கவங்க. கலை, இசை அல்லது எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகளுக்கு சிறந்து விளங்குவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் உண்டு. எனவே வலுவான உள்ளுணர்வு கொண்டவங்க. மற்றவர்களை புரிந்து கொள்ள தாமதமாகும். எதிரிகளுடைய செயல்பாடுகளை இவர்களால் முதலிலேயே கணிக்க முடியும். இந்த ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைவர்கள் மற்றும் மற்றவர்களை ஊக்குவிக்கும் திறன் கொண்டவங்க. எதையுமே ஆழம் பார்ப்பாங்க என்பதால் தலைமை பதவி இவர்களுக்கு வரும்பொழுது அது நிறுவனம், டீம் அல்லது குடும்பம் எந்த கட்டத்திற்கு உயர வாய்ப்பு இருக்குது. மற்றொரு ஒற்றுமை மற்றும் மறுபிறவியிலே நம்பிக்கை கொண்டவங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில பொதுவான குணங்கள் அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்குமே இந்த குணங்களை கொண்டிருப்பாங்க என சொல்ல முடியாது. ஒவ்வொருவருமே தனித்துவமானவர்கள். சொந்த தனிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டிருப்பாங்க. வாழ்க்கையின் சூழ்நிலைகளையும் குணங்கள் மாறுகிறது. பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள் இது பொதுவான குணங்களாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் நெருக்கமாக இருப்பாங்க. அவர்களால் தான் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார வசதி உங்களுக்கு சுமாராக இருக்கும். எனவே அதை நேரம் பார்த்து நீங்கள் நல்ல முறையில் செய்ய வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. இப்போதைக்கு சலுகைகள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் விற்பனை சுமாராக இருக்கும். பணியாளர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தினால சில சிரமங்கள் ஏற்படும். புகுந்த வீட்டு உறவினர்களுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு எண் அப்படின்னு பார்த்தா 12, 14. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது உங்களுடைய சங்கடங்கள் தீரும். குருவினால் நிலை உயரலாம். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் குடும்ப தொழிலில் இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்களாம். புதிய இடம் வீடு வாங்குவது உங்களுடைய கனவு நனவாங்கலாம். திட்டமிட்டபடி செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. சனி பகவானுக்கு குரு பார்வை உண்டாவதால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி முயற்சி வெற்றியாகக்கூடியதாகும். பிள்ளைகளுடைய பற்றிய கவலை நீங்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பணம் வரக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். புதனும் செவ்வாயும் உங்களுக்கு ஆற்றலை அதிகரிப்பார். பிரச்சனை போராட்டம் என்றிருந்த உங்களுடைய நிலைமை மாறலாம். தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் புதிய சொத்து வாங்கக்கூடிய கனவு நனவாங்கக்கூடியதாகும். செவ்வாய் உங்களுக்கு புதனில் எதிர்பார்த்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்துவார். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய முன்னேற்றத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில் எதிர்பார்த்தா மாற்றங்கள் ஏற்படும். மனதுக்கு பிடித்தமான காரியங்களை செய்து மனம் உங்களுக்கு நிறைவடைவீங்க. உங்களது செயல்களை மற்றவர்கள் பாராட்டுவாங்க. முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். சுய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகும். ஏழை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடியதாகும். மனதில் இருந்த கவலைகள் நீங்களாம். அலுவலக வேலைகளில் ஆர்வம் காட்டுவீங்க. முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி காண்பாங்க. உங்களுடைய மனதில் தைரியம் கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்களாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூறும் வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். ஒற்றுமை உண்டாகலாம். ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் பெருமை பெறுவீங்க. பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகும். கலைத்துறையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சிருக்கு. அரசியல் துறையில் உங்களுடைய மனம் மகிழக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே மாணவர்களை பொறுத்தவரை உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கலாம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் சாதகமான பலன் பெற உங்களுடைய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இருந்த பிரச்சனைகள் முறை குறையும். அது மட்டும் இல்லாமல் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மை தரலாம். அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். பொருள் வரத்து கூடும். பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டி இருக்கும். பெரியோர்களுடைய ஆலோசனைகளை படி செயல்படுத்துவது நல்லது. வாக்கு வன்மையினால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய சஞ்சாரம் அனுகூலமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். பணவரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. புதிய நண்பர்களுடைய அறிமுகம், அவர்களது நட்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனுடைய சஞ்சாரம் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. நீங்கள் குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மிதமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இல்லாமல் இருக்கும். சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் வருமானமும் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் உங்களுக்கு புரிந்துணர்வு இல்லாதது ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.